தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பூ மாதிரியே இருக்கும். இதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு. இந்த பூவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பூ வந்து ரொம்ப நாளைக்கு இதே மாதிரியே இருக்கும். நீங்கள் கட் பண்ணி அப்படியே இதை ட்ரை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட கலரும் மாறாது, இதோட டெக்ஸ்சரும் வந்துட்டு இதே மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பிளாஸ்டிக் பூ மாதிரி பேப்பர் பூ மாதிரி இருந்தாலும் இது ஒரிஜினல் பூ தான். ஸோ இது வந்து ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீட் மூலியமாக வளர்க்கலாம், இல்லாட்டி கார்டன் சென்டர்ஸில் வந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸாகவும் கிடைக்கும். ஸோ என்கிட்ட வந்து 2 கலர் இருக்குது, ரெட் கலர் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர். இதில் வந்து எல்லோ அதுக்கப்புறம் பிங்க் ஷேட்ஸ் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம எப்படி ட்ரை ஃப்ளவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பூ பூக்கும் போது ரொம்ப வந்து ஃபுல்லாக பூத்துறக்கூடாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு, ஏன்னா ஃபுல்லாக பூத்துருச்சு. ஃபுல்லாக பூத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த சீட்ஸ்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். என் நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து சீட்ஸாக மாறி அது வந்து கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பூக்காமல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறது கூட ஓகே தான். ஸோ ரொம்ப இந்த மாதிரி ஃபுல்லாக இதாகி ரொம்ப சீட்ஸ் வைக்கிற டைமில் எடுக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பூக்கள் எடுத்து நீங்கள் வந்து இதோட ஸ்டெம்ஸ் வந்து லாங்காக இருக்குது அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த சைட்லேருந்து வந்துட்டு பட்ஸ் வரும். ஸோ அதுக்கு நமக்கு அது வேணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கலாம். இல்லை பட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபுல்லாக லாங் ஸ்டெம்மாகவே எடுத்து அதை வந்து நம்ம நார்மலாக ட்ரை பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணது வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டெம்ஸ் வந்து குட்டியாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஃப்ளோரல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பியை வச்சு நான் ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் ஃப்ளோரல் டேப் வச்சு இது பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து ஒரு ஷேடான இடத்துல வச்சிங்கனாலும் அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இல்லாத டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, லேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு. ஸோ ஃபுல்லாக பூத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் வந்து இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ இதுலலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற பூவெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஆகி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஓப்பன் ஆனது வந்து எடுக்காதீங்க. அந்த சென்டரில் இருக்கிறது வந்து கொட்டத்துக்கு ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்க்கு. கார்டனிங் பற்றி ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.